ஆஸ்திரேலியாவில் வேலை என கூறி ரூபாய் 7 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கிருமம்பாக்கத்தை சார்ந்தவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளார். இதனையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 7 லட்சம் அனுப்பியுள்ளார். ஆனால் அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதேபோல ரெட்டியார் பாளையத்தை சார்ந்தவர் போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் ரூபாய் 5,14,494, மூலகுளத்தை சார்ந்தவர் 1,90,000, வீராம்பட்டினத்தை சார்ந்த பெண் 64,900, மூலகுளத்தை சார்ந்த பெண் 49,000, தவளக்குப்பத்தை சார்ந்தவர் 6,500, புதுச்சேரியை சார்ந்தவர் 10,000, நெட்டப்பாக்கத்தை சார்ந்தவர் 9,100, புதுச்சேரியை சார்ந்தவர் 10,000 என 9 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 15,54,194 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே பாரில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தை சார்ந்தவர் உலகநாதன் மகன் வினோத் என்கின்ற வினோத்குமார், வயது 40, கார்பெண்டர். இவர் சென்னையில் வேலை செய்துவிட்டு நேற்று முன்தினம் வீடு திரும்பியுள்ளார். நேற்று அவர் தனது நண்பர்களுடன் புதுச்சேரி மாநிலமான ஆலங்குப்பத்தில் உள்ள தனியார் பாரில் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த துருவை காலனியை சார்ந்த சிலருக்கும் வினோத்திற்கும் போதையில் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த துருவையை சார்ந்த கும்பல் வினோத்தை சராமரியாக தாக்கியது. இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். தகவல் அறிந்த தன்வந்திரி நகர் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ், ராஜேஷ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வினோத்தை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த வினோத் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தனியார் பாரில் வினோத்தை ஒரு கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கொரோனா காலங்களில் சுகாதாரத்துறையில் பணிபுரிந்த செவிலியர்கள் உட்பட ஊழியர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வலியுறுத்தி கொரோனா உடையணிந்து தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கொரோனா உடையணிந்து ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோருக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதற்காக அண்ணா சிலை அருகே தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் பல்வேறு சமூக அமைப்பு நிர்வாகிகள் திரண்டு வந்து ஊர்வலமாக வந்தனர். கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள், உதவியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி ஊர்வலத்தில் கோஷம் எழுப்பப்பட்டது. ஊர்வலம் தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது. அங்கு கோரிக்கையை வலியுறுத்தி ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோருக்கு தபால் அனுப்பப்பட்டது. புதுச்சேரி மேற்கு மண்டல அமைப்பாளராக பொறுப்பு வழங்கிய கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸிற்கு மதியழகன் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல அமைப்பாளராக மதியழகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸிற்கு நன்றி தெரிவித்து பேட்டியளித்தார். மேலும் அவர் கூறுகையில், பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாகவும் இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்றார். புதுவை வெங்கட நகரில் குளோபல் ஆர்ட் ஓவிய கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தொடங்கி வைத்தார். புதுவை வெங்கட நகரில் அமைந்துள்ள குளோபல் ஆர்ட் ஓவிய பள்ளியில் கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கிருஷ்ணவேணி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். உடன் சுரேஷ்குமார், நிர்வாக இயக்குனர் ரம்யா, புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், பொறிஞர் பாலசுப்ரமணியன், துணை செயலர் தினகரன், பாரதி, கலைமாமணி, MS ராஜா, கவிஞர் ஆனந்தராசன், சிவேந்திரன், துஷார்தன், விஜயன், பஞ்சாப் நேஷனல் வங்கி சேகர் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் பார்த்து மகிழ்ந்தனர்.
திருபுவனை வணிகர்கள் நலசங்க தலைவரும் ஜேசியம் திருபுவனை தொகுதி பொதுச் செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டில் மதகடிப்பட்டு பாளையம் துலுக்கானத்தம்மன் மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் திருபுவனை வணிகர்கள் நலச்சங்க தலைவரும் ஜேசியம் திருபுவனை தொகுதியின் பொதுச் செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டின் பேரில் அங்காளன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதகடிப்பட்டு பாளையம் துலுக்கானத்தம்மன் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்காளன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கார்த்திக், ராமுடு, மணிமாறன், முருகன், ரமேஷ், தமிழ், ஆனந்த் மற்றும் ஜேசியம் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேந்தனத்தம் பெருமாள் நகருக்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும், அகரம் வெங்கடேஸ்வரா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டிலும், 10 கண்ணு சந்திப்பில் இருந்து விரினூர் செல்லும் பைபாஸ் ரோட்டில் பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்கால் தூர்வார்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் ஸ்ரீனிவாசா நகர், கன்னியம்மன் கோவில் தெரு, கிருஷ்ணா நகர் மற்றும் ராமநாதபுரம் கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் குடிநீர் மேல்நீர் தேக்க தொட்டி சுற்றிலும் புதிய மதில் சுவர் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டிலும், துத்திப்பட்டு காமராஜர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. மொத்தம் 1,13 லட்சம் மதிப்பிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் சத்யநாராயணன், மதிவாணன், சிவானந்தம், இளைநிலை பொறியாளர் பிரதீபன், கார்த்திக், ஹரிராம், ஒர்க் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் மற்றும் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில சிலம்பரசன் தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் சிம்புவின் பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினார்கள். நடிகர் சிலம்பரசனின் 43வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில சிலம்பரசன் தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக தமிழ்மாறன் தலைமையில் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினார்கள். மேலும் அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் கொம்பாகம் பகுதியில் பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டியும் 300 நபர்களுக்கு சமபந்தி விருந்தும் அளிக்கப்பட்டது. விழாவின் ஏற்பாடு செய்தவர்கள் மலேசியா சுரேஷ், சரண், பிரியன், புனித், தமிழ், மகேந்திரன் மற்றும் மாநில நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். SRK மேல்நிலைப் பள்ளிக்கு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் SRK மேல்நிலைப் பள்ளி தன் வெற்றி வரலாற்றில் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை பதிவு செய்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் 2024-25 கல்வியாண்டு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற்று சிறந்த கல்வி சாதனை புரிந்ததற்காக குடியரசு தின விழாவில் பள்ளிக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை மேதகு துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு திரு K. கைலாசநாதன் அவர்கள் தமது பள்ளி தாளர் டாக்டர் திரு T. மகேந்திரன் மற்றும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி M. சங்கீதா அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். இந்த சிறப்பான வெற்றி மாணவர்களின் கடின உழைப்பு, ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் சிறந்த வழிகாட்டுதல் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வெற்றியாகும். ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தை முன்னாள் IG சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுவாமிநாதன், பெரியசுவாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி மாநில ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முன்னாள் IG சந்திரன் மற்றும் தொகுதியின் தலைமை நிர்வாகி பிரதீபன் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் அண்ணா சாலையில் உள்ள பூர்விகா ஷோரூம் அருகில் ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுவாமிநாதன், பெரியசுவாமி, சமூக ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார், மாநில நிர்வாகி புதியவன், லாஸ்பேட் தொகுதியின் தலைமை சரவணன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் மகளிரணி தமிழ்ச்செல்வி மற்றும் சந்துரு, வேல்முருகன், பிரதாப், வினோத், கிரண்ராஜ், பார்த்திபன், பேட்ரிக் உட்பட பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை காரைக்காலில் திறக்கப்பட்டது. காரைக்காலில் வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை காரைக்கால் மாவட்டத்தின் திறப்பு விழா மற்றும் பாரதியின் வேலுநாச்சியார் என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் மாவட்ட தலைவி முனைவர் ஜெயபாரதி தலைமையில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இயக்குநர் மீனாட்சி சுந்தரம், வேலுநாச்சியார் இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட கௌரவ தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், புதுச்சேரி வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கலைவரதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கருத்தரங்கில் கலந்து கொண்டு கவிதை மற்றும் கட்டுரை வாசித்த மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தற்போது 1 யூனிட் மின்சாரம் 11 முதல் 13 ரூபாய் வரை வழங்கப்படுவதாகவும், சொந்த மின் உற்பத்தி மூலமாக அதை 4ற்கு வழங்க முடியும் என்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். டெமோக்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபார் சிவில் நாலேஜ் சார்பில் பாண்டிச்சேரி அவுட்லுக் கான்க்ளேவ் கரண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபியூச்சர் வெர்ஷன் என்ற தலைப்பில் முக்கிய கருத்தரங்கு புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரியின் தற்போதைய சமூக நிர்வாக மற்றும் வளர்ச்சி நிலைகளை ஆய்வு செய்து அதன் எதிர்கால வளர்ச்சி பாதையை வடிவமைக்கும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சிக்கான முழுமையான திட்ட வரைபடம், நல்லாட்சி, கல்வி மேம்பாடு, சமூக முன்னேற்றம் மற்றும் நிர்வாக திறன் உயர்வு குறித்து விரிவாக பேசினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மாணவர்களாக இருக்கும் காலத்திலேயே பல கனவுகள் உண்டு. ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு உருவாகவில்லை. நமக்கு நல்ல தலைவர்கள் தேவை. நம் ஊரையும் சிங்கப்பூர் போல மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன். நல்லாட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும். தரமான கல்வி, சிறந்த மருத்துவ வசதிகள் போன்ற அடிப்படை உரிமைகள் இனி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். புதுச்சேரியில் தற்போது 1 யூனிட் மின்சாரம் 11 முதல் 13 ரூபாய் வரை வழங்கப்படுவதாகவும், சொந்த மின் உற்பத்தி மூலமாக அதை 4ற்கு வழங்க முடியும் என்றும் தெரிவித்த அவர், இதன் மூலமாக அரசு பட்ஜெட்டில் 2000 கோடி வரை சேமிக்க முடியும் என்றும், இதற்காக நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறினார். சிங்கப்பூர் நகர கட்டமைப்பில் பங்காற்றிய 188 ஆண்டுகள் அனுபவமுள்ள கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரிக்கான நகர மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், தேர்தலுக்கு முன் வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியின் வளர்ச்சி குறித்து நடைபெற்ற இந்த கருத்தரங்கு அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்வில் எல்ஜிகே கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பான உரையாடல் அமர்வை நடத்தினார். இந்த நிகழ்வில் லாஸ்பேட்டில் அமைந்துள்ள மகளிர் பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் சிஎஸ்சி துறையில் 2ஆம் ஆண்டு பயிலும் தனுஸ்ரீ தேசிய இளைஞர் பாராளுமன்றம் 2025ற்கு தேர்வு செய்யப்பட்டதற்காகவும், தமிழ் பண்பாட்டுத்துறை வழங்கும் இளைஞர் ஊக்க விருதிற்கு தேர்வானதற்காகவும், மேலும் 2026 டெல்லி இளைஞர் விழாவில் புதுச்சேரியை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்குமான சாதனைகளுக்கான மேடைகள் சால்வை அணிவித்து ஜேசிஎம் ஐயா அவர்களால் கௌரவிக்கப்பட்டார். இருமுறை தேசிய அளவில் புதுச்சேரியை பிரதிநிதித்துவப்படுத்தியதில் இந்த தருணம் பெருமைக்குரியதாக அமைந்தது. புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. சமூகத்தின் பல்வேறு தரப்பினரை சார்ந்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் இளைஞர்களுடன் நேரடி உரையாடல் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் நினைவாக செல்ஃபி எடுத்த நிகழ்வை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்தார். எஸ்கே குரூப்ஸின் அடுத்த பிரம்மாண்டமான புதிய உதயம்
ஸ்ரீலட்சுமி நகர், டைமண்ட் சிட்டி, தவளக்குப்பம் டு மடுகரை மெயின் ரோடு, பாக்கம் கூட்ரோட்டில் உதயமானது. திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி முதல்வர் உயர் திரு ரங்கசாமி அவர்கள் தனது பொற்கரங்களால் திறந்து வைத்தார். அவருடன் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்கள் மற்றும் இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏகேடி அவர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். எஸ்கே குரூப்ஸின் உரிமையாளர்கள் மற்றும் மனைப்பிரிவில் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாள் விழா. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்திராநகர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அவரது ஆதரவாளர்கள் சார்பில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார். பின்னர் சகோதர மையத்தில் உள்ள பயனாளிகளுக்கு உணவு விருந்தளித்து போர்வை, துண்டு போன்றவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கட்சியின் பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். கோடப்பாக்கம் பகுதியில் புதிதாக அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயம் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோடப்பாக்கம் மெயின் ரோட்டில் புதிதாக அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயம் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. இதில் சின்ன கைலை சிவத்தொண்டர் திருக்கூட்ட அடியார்கள் காலை முதல் திருவாசகம் முற்றுவதல் நடத்தினார்கள். இடையே அடியவர் மனம் போற்றும் அபூதி அடிகள் நாடகம் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் கலைமாமணி நந்தகோபால், கலை நன்மணி பிரமோத், நடிகர் மணி வெங்கடேசன், நடிகைகள் கலைரத்னா பரமேஸ்வரி, வடிகட்டி முத்தமிழ், பாரதி என்கின்ற பரமேஸ்வரி இவர்களுடன் திரைப்பட நடிகர் புதுவை கலைஞர் அப்துல் ஷெரீப், கதை திரைக்கதை வசனம் முனைவர் இலங்கேஸ்வரன், இயக்கம் ஒப்பனை புதுமை கலைஞர் க அப்துல் ஷெரீப், ஒளி மேடை நிர்வாகம் ரவி பாரதி, அலங்கார உடைகள் ஏசிடி படைப்பாளர் கலைக்குழு, நாடக ஆலோசகர் ஆன்மீக செம்மல் அருணாச்சல சுவாமி, சிவன் ஞானியார் ஆகியோர் கலந்து கொண்டு நாடகம் சிறப்பாக நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாலை சென்னையிலிருந்து வந்த தம்பதியர்களுக்கு எழுபன் அகவை மான்புரு மணவிழாவை திரு சின்ன கைலை சிவஞானியர் அவர்கள் நடத்தி வைத்து ஆசி வழங்கினர். மேலும் அவர் சின்ன கைலையின் அற்புதங்கள் பலவற்றை எடுத்து கூறியும் சின்ன கைலாயத்திலுள்ள நீண்ட ஆயுளை தரும் எமதுவார் மார்கண்டினேய சிவலிங்கத்தின் வரலாற்றுகளையும் பெருமைகளையும் கூறி உரையாற்றினார். பின்பு அடியார்கள் தங்கள் கரங்களாயே சின்ன திருக்கைலாயத்திற்கு மார்கண்டேய சிவலிங்கத்திற்கும் கலச திருமுழுக்கு ஆட்டி அலங்காரம் செய்து வழிபாடு செய்தார். மேலும் வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி பூஜை அன்னதானத்துடன் 4 கால பூஜை நடைபெறும் என்றும் அன்று மாலை 108 அன்பர்கள் கலந்து கொண்டு மண் சிவலிங்கம் செய்யும் சாதனை நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் மாலை 7 மணி முதல் சிறுவாசகம் முற்றோதல் நடைபெறும் என்றும் அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மலையரசியுடன் அமர் திரு கூடல்பாகன் கைலாயநாதன் அருள் பெறுமாறு அன்போடு அழைப்பு விடுத்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவயமைப்பர் அறக்கட்டளையும் விழா குழுவினரும் செய்திருந்தனர்.